வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு, உணவு பதப்படுத்துதல் கூடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்கிறார். துணைவேந்தர் நியமன மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் அலைக்கழிப்பதாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. யுஜிசி விதிகளுக்கு எதிராக டெல்லியில் இன்று திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றம் புரிந்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் முழக்கம். போச்சம்பள்ளி அருகே மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. போச்சம்பள்ளி வழக்கில் கைதான 3 உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்துள்ளது. போச்சம்பள்ளி சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்றியும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் அமைதி நிலவ அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு முறைகளை பின்பற்ற அனைத்து கட்சிகளும் உறுதி. அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திட மறுத்துவிட்டு சென்றதாக மதுரை ஆட்சியர் சங்கீதா குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மத நல்லிணக்க வழிபாடு. கோயில் மற்றும் சிக்கந்தரை வழிபட உள்ளதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கன்னியாகுமரி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விடாமுயற்சியை திருவிழாவாக கொண்டாடிய ரசிகர்கள். அஜித்துக்கு பேனருக்கு சூடம் காட்டியும் திரையரங்குகள் முன்பு பட்டாசு வெடித்தும் உற்சாக கொண்டாட்டம். திண்டுக்கல்லில் திரையரங்கு நிர்வாகமே பிளாக்கில் டிக்கெட் விற்பனை. 200 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்பதாக அஜித் ரசிகர்கள் குற்றச்சாட்டு. தேன்கனிக்கோட்டை அருகே வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம். குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தைத்தேர் திருவிழாவையொட்டி நடைபெற்ற நம்பெருமாள் தங்க கருட சேவை. கோவிந்தா கோவிந்தா என பக்தியுடன் வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் மூட்டை தூக்கும் பணியாளர் மீது ரவுடிகள் தாக்குதல். லாரி உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் போலீசார் குவிப்பு. நெல்லை மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது தொடர்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 5 பேர் கைது, 2 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது. டெல்லியில் 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 60.4% வாக்குகள் பதிவு. 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். 40 முதல் 60 தொகுதிகள் வரை பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தமுள்ள 70 இடங்களில் 1 முதல் 2 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றும் என கணிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவு. இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. ஈரோடு வீரப்பன் சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம். டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் வி. லட்சுமி நாராயணன், பி. வடமலை ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. $900 கோடி ரூபாயில் பெருந்துறையில் உள்ள தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய மில்கி மிஸ்ட் நிறுவனம் திட்டம். கூடுதலாக 450 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு பெட்ரோல் டேங்கில் அறை அமைத்து மதுபான பாட்டில்கள் கடத்தல். 2 கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையின் நந்தனத்தில் பாடகர் எட்வர்ட் ஷீரனின் இசை நிகழ்ச்சி கோலாகலம். சாறை சாறையாக பொதுமக்கள் திரண்டதால் மைதானம் முழுவதும் விழா கோலம். மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட சிறுத்தைகள். 3 புதிய குட்டிகளுடன் கூடிய 5 சிறுத்தைகளை விடுவித்தார் முதலமைச்சர் மோகன் பகவத். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளா விழாவில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கானோர் வருகை. திரிவேணி சங்கமத்தில் நீராடுவதற்காக குடும்பமாக குவிந்து வரும் பக்தர்கள் கூட்டம்.
குஜராத் மாநிலம் சூரத்தில் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த 2 வயது சிறுவன். பல மணி நேரம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சிறுவனை பத்திரமாக மீட்ட பேரிடர் மீட்பு குழுவினர். பட்டியல் இனத்தவர்கள் பிரதிநிதித்துவத்திற்காக மட்டுமே அதிகாரத்தில் அமர வைக்கப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பல்வேறு துறைகளில் பட்டியலினத்தவர்களின் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதாகவும் பேச்சு. ஏஐ தொழில்நுட்பத்தை ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டாம் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். அரசின் ரகசியங்கள் பொது வழியில் கசிந்து விடாமல் இருக்க நடவடிக்கை என தகவல். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் 104 பேர் பஞ்சாப் வந்தடைந்தனர். இந்திய எல்லைக்குள் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக அமைத்து வரும் கட்டுமானங்கள் விரைவில் அகற்றப்படும். எல்லையில் ஊடுருவலை தடுக்க தீவிர கண்காணிப்பு பணி நடப்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தகவல். திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் வசிக்கும் வாழ்க்கைக்கு பதிவு கட்டாயம். உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் புதிய விதிமுறை. ₹6,000 கோடி கடனுக்கு 14,000 கோடி வசூலித்தும் பொருளாதார குற்றவாளி என கூறுவதாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விஜய் மல்லையா தரப்பில் மனு தாக்கல். உரிய விளக்கமளிக்க வங்கிகள் மற்றும் கடன் வசூல் அதிகாரிகளுக்கு நீதிபதி நோட்டீஸ். கொல்கத்தாவில் வகுப்பறையில் மாணவனை மணந்து கொண்டது போல வீடியோ பரவியதால் மன உளைச்சல். பணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் ராஜினாமா செய்ய உள்ளதாக பேராசிரியை அறிவிப்பு. புதிய வரி உயர்வு தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பேச்சுவார்த்தை நடத்த அவசரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தால் வர்த்தக மோதல் அதிகரிக்கும் அபாயம்.